திண்டுக்கல் அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகளுக்கிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்பட்டு அடிதடி ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இரு தரப்பினரின் திடீர் மோதலுக்கு காரணம் என்ன? கட்சி கூட்டத்திற்கு வந்த இடத்தில் வார்த்தை மோதல் ஏற்பட்டு இருதரப்பினர் அடிதடி ரகளையில் ஈடுபட்ட காட்சிகள் தான் இவை. இருதரப்பினரிடையே திடீரென வெடித்த மோதலுக்கு காரணம் என்ன? திண்டுக்கல் அருகே உள்ள தாடிக்கொம்புவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மக்கள் சந்திப்பு பிரச்சாரம் நடைபெற்றது. அப்போது ஒன்றிய செயலாளர் சரத் இந்து முன்னணி நிர்வாகிகளை பெயர் சொல்லி ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இந்து முன்னணி நிர்வாகிகள் பிரச்சாரம் நடைபெற்ற இடத்திற்கு வந்து தட்டி கேட்டுள்ளனர். நீங்கள் தெருமுனை பிரச்சாரம் மட்டும் செய்யுங்கள், தேவையில்லாமல் எங்களது பெயரை ஏன் குறிப்பிட்டு ஒருமையில் பேச வேண்டும் என கேட்டுள்ளனர். இதனால் இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறியிருக்கிறது. இந்த அடிதடி சண்டையில் இந்து முன்னணி அமைப்பாளர் வினோத் காயமடைந்தார். அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இருதரப்பு மோதல் விவகாரம் தாடிக்கொம்பு காவல் நிலையம் வரை செல்ல அங்கும் இருதரப்பு நிர்வாகிகளும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போலீசார் என்ன செய்வதென தெரியாமல் தவித்துப் போயினர். இதையடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் திண்டுக்கல் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை உடனடியாக அப்புறப்படுத்தினர். அவங்க போட்ட தெருமுனை பிரச்சாரத்தை விட்டுட்டு இந்து முன்னணியுடைய மாநில தலைவரையும் இங்கே இருக்க மாவட்ட பொறுப்பாளரையும் கேவலமாகவும் தவறான வார்த்தைகளில் சித்தரித்து பேசியிருக்காங்க. அந்த இந்திய கம்யூனிஸ்டுடைய பொறுப்பாளர் சரத்துங்கிறவர் இங்கேருந்து இந்து முன்னணி பொறுப்பாளர் ஏப்பா நீ பேசுகிற அப்படின்னு கேட்குறப்ப இந்து முன்னணி வினோத்ராஜ் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இப்போ 2 அட்மிஷன் போட்டிருக்கோம், ஜிஹெச்சில் அட்மிட் ஆகியிருக்காங்க. அதாவது இந்த மாநாட்டை சீர்குலைக்கணும்னு சொல்லி திமுக, கம்யூனிஸ்ட்டு, இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட்டு போன்ற எல்லா கட்சிக்குமே இந்த மாநாட்டை வந்து சீர்குலைக்கணுங்கிறக்காண்டி இப்போ முதற்படி எடுத்து வச்சுருக்காங்க. இந்துக்களுக்கு அனைவருமே ஒற்றுமையாக இருந்தால் இந்த முருகபக்தர் மாநாடு ஜெயிக்கும். மறுபடியும் இந்த பிரச்சனை தொடருமானால் இந்து முன்னணி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம். திடீர் வாக்குவாதத்தால் இருதரப்பு நிர்வாகிகள் மோதிக்கொண்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.